வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட திருக்குறள் பற்றிய கேள்வி விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். திருக்குறளின் அழியாத தன்மையினை பறைசாற்றும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் அழியா தன்மையினை பறைசாற்றும் நூல் திருவள்ளுவ மாலை. வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? லத்தீன். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? லத்தீன். வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார்? பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார்? பாரதியார். தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? தை மாதம் 2ஆம் நாள். தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? தை 2. திருக்குறளின் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களினுடைய மொத்த எண்ணிக்கை 38. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. திருக்குறளின் பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70. திருக்குறளின் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை மொத்தம் 70. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் யாவை? பனை, மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை, மூங்கில். தமிழர்களின் வேதம் த வேதா ஆஃப் தமிழ் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். தமிழர்களின் வேதம் த வேதா ஆஃப் தமிழ் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். திருக்குறளுக்கு உரை எழுதாதவர் அடியார்க்கு நல்லார். திருக்குறளுக்கு உரை எழுதாதவர் அடியார்க்கு நல்லார். திருக்குறள் பொருட்பாலின் இயல்கள் யாவை? அரசியல், அங்கவியல், ஒளிபியல். திருக்குறளின் பொருட்பாலின் இயல்கள் யாவை? அரசியல், அங்கவியல், ஒளிபியல். சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறளின் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார்? கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார்? கணியன் பூங்குன்றனார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது யாருடைய கூற்று? இளங்கோவடிகள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது யாருடைய கூற்று? இளங்கோவடிகள். திருவள்ளுவர் தோன்றியிருக்காவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ்மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார்? கி.ஆ.பெ. விஸ்வநாதம். திருவள்ளுவர் தோன்றியிருக்காவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்ற ஒரு நூல் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ்மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். திருக்குறள் பற்றிய சரியான கூற்றுகள் யாவை? திருக்குட்டல் குறள். திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆன நூலாததால் இது திருக்குறள் என்ற பெயரினை பெற்றது. இதில் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருவள்ளுவரினுடைய காலம் கிமு 31. திருக்குறள் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திருக்குட்டல் குறள். திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆன நூல் ஆதலால் இது திருக்குறள் என்ற பெயரினை பெற்றது. இதில் 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டு காணப்படுகின்றது. திருவள்ளுவரினுடைய காலம் கிமு 31. தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் 2 நூல்கள் யாவை? திருக்குறளும் கம்பராமாயணமும். தமிழுக்கு கதி என்று கூறப்படக்கூடிய 2 நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல்கள் நாலடியார் திருக்குறள்.
நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் நாலடியார் திருக்குறள். திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்து தந்த மொழி இலத்தீன் மொழி. திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்து தந்த மொழி இலத்தீன் மொழி. அணுத்துளைக்காத கிராம்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? உருசிய நாடு. அணுத்துளைக்காத கிராம்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருசிய நாடு. அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? திருக்குறள். அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? திருக்குறள். உலகப் பொதுமறை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள். உலகப் பொதுமறை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் மிகப்பெரிய தொடர்புள்ளது? 7 என்ற எண்ணிற்கு. திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது? 7. திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் என இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் என இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். இதே மாதிரி நிறைய வீடியோஸுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.